வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் 2 பகுதி 1 பார்க்க இருக்கின்றோம். சாங்கிய யோகம். 2வது அத்தியாயத்தில் போர் புரிய மனமில்லாமல் பகவானிடத்தில் சரணடைந்த அர்ஜுனன் தன் மனதில் கொண்டுள்ள கவலைகள் மற்றும் சோகங்கள் தீர்வதற்கு ஏதாவது உபாயம் உள்ளதா என்று கிருஷ்ணரிடம் கேட்கின்றார். அர்ஜுனன் வினாவிய வினாக்களுக்கு பதிலளிக்கும் பொருட்டு மதுசூதனன் கிருஷ்ணன் ஆத்ம தத்துவத்தை விளக்குகின்றார். முதல் அத்தியாயத்தில் போர் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு போர்க்களத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை சாரதியாக கொண்ட அர்ஜுனன் தேரில் வந்து எதிரில் தன்னுடைய போர் புரிபவர்கள் யார் யார் என்று கண்டவுடன் அவர்கள் அனைவரும் தன்னுடைய உறவினர்கள் என்பதை அறிந்தவுடன் அவர்களுடன் போர் புரிய மனமில்லாமல் போரில் இருந்து விலகும் எண்ணத்தோடு தன் கரங்களில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எறிந்துவிட்டு மிகுந்த கலக்கத்தோடு தேரில் அமர்ந்திருப்பதோடு முதல் அத்தியாயம் நிறைவு பெற்றது. இனி 2ஆம் அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனின் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் ஐயங்களையும் போக்கும் விதமாக என்னென்ன கூறினார் என்றும் எவ்விதம் அர்ஜுனனை மீண்டும் போர் புரிய தூண்டினார் என்றும் பார்ப்போம். அன்பும் பரிவும் இரக்கமும் கொண்ட அர்ஜுனன் நிகழப்போவதை அறிந்த பின்பு கனத்த இதயத்துடன் கவலை கொண்டு நீர் நிரம்பிய விழிகளுடன் எல்லையற்ற சோகமான நிலையில் அமர்ந்து கொண்டிருந்தார். அர்ஜுனனை பார்த்து மதுசூதனரான ஸ்ரீ கிருஷ்ணர் பின்வருமாறு கூறத் துவங்குகின்றார் என போர்க்களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் காணக்கூடிய சஞ்சயன் அர்ஜுனன் கொண்டுள்ள துயரத்தினை திருதராஷ்டிரரிடம் கூறினார். எனதருமை அர்ஜுனா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உன்னிடம் இது போன்ற கலகங்களும் கவலைகளும் எவ்விடத்திலிருந்து உம்மை வந்தடைந்தன? வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய அறிவில் சிறந்த சான்றோர்களால் இவைகள் யாவும் கடைபிடிக்கப்படாது. இவ்வகையான சிந்தனைகள் முன்னேற்றத்தினை அளிக்க தகுதியற்றவைகள் ஆகும். மேலும் இந்த எண்ணங்களால் ஒருவன் மேல் உலகை சென்று அடைவதில்லை. அவர்களுக்கு புகழை அளிக்காமல் அவமானத்தை கொடுக்கக்கூடியதாகும். பிருத்தாவின் புதல்வனே அர்ஜுனா, போர்க்களத்தில் நின்று கொண்டு போரிட மாட்டேன் என்று கோழைத்தன்மையுடன் செயல்படுவது உமக்கு பொருத்தமான செயல் அல்ல. மனதில் தோன்றக்கூடிய இவ்வகையான தளர்ச்சியான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பயனற்ற எண்ணங்களின் தளர்ச்சிக்கு ஆட்படாமல் அவைகளை புறம் தள்ளிவிட்டு எதிரிகளை எதிர்த்து போரிட எழுந்து நிற்பாயாக என்று கூறினார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கூறிய கூற்றுக்கு அர்ஜுனன் தன் மனதில் தோன்றும் கருத்துக்களை இவ்விடத்தில் கூறத் தொடங்குகிறார். மதுசூதனரே, நான் போர்க்களத்தில் எவ்விதம் என்னுடைய பாட்டனரான பீஷ்மரையும் கலைகளை கற்றுக் கொடுத்து என்னுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய துரோணாரையும் எதிர்த்து அம்புகளுடன் தாக்குவேன். ஏனெனில் அவர்கள் இருவரும் பகைவர்கள் அல்ல, இருவருமே நான் பூஜிக்கத்தக்கவர்கள். அவர்கள் எவ்விதம் நான் எதிர்த்து போர் புரிவேன் என்று உரைப்பாய பகைவர்களை அழிப்பேன் என்று கூறினார். மேன்மை பொருந்திய என்னுடைய ஆசிரியர்களான பெருமக்களின் வாழ்வினை அழித்து நான் இந்த உலகில் வாழ்வதை விட பிச்சை எடுப்பதினால் கிடைக்கும் அன்னத்தை உண்டு கூட நான் வாழ்வேன். பெரியவர்கள் பேராசை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் பெரியோர்களே. அவர்களை கொன்று அதனால் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் யாவும் இரத்தக்கரை படிந்த செல்வங்களாகவே நமக்கு தோன்றுகின்றன. இதில் கிடைக்கும் சுகங்களும் இன்பங்களும் குருக்களின் இரத்தக்கரை படிந்த பொருட்களின் மூலம் கிடைத்த இன்பங்களாக எமக்கு தெரிகின்றது.
தம் மனதில் எழுந்த கருத்துக்களை கிருஷ்ணரிடம் உரைத்த பின்பும் அர்ஜுனனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. தான் கூறிய கருத்துக்களில் ஐயம் ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி மேலும் கீழ்க்கண்டவாறு உரைக்கின்றார். போர் புரிவதா வேண்டாமா? இவ்விரண்டில் எது நமக்கு சிறந்தது? அல்லது நாம் இவர்களை வெற்றி கொள்வோம், அல்லது இவர்கள் நம்மை வெற்றி கொள்வார்கள். இவற்றில் எது நமக்கு மேன்மை தரும் என்று எனக்கு புரியவில்லை. எவர்களையெல்லாம் நாம் கொன்றால் பின்பு உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ? அத்தகைய திருதராஷ்டிர மக்களின் கூட்டமே போர் முனையில் இவ்விடத்தில் வந்து நிற்கின்றார்கள். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி மிகுந்த குழப்பத்துடனும் பலவீனமான தன்மையுடனும் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையில் எமக்கு எது நல்லது, எது செய்தால் மேன்மை ஏற்படும் என்பதை உரைக்கும்படி உங்களிடம் தஞ்சம் புகுந்த சீடனாக கேட்கின்றேன். அருள் கூர்ந்து எமக்கு ஏற்பட்டுள்ள ஐயங்கள் யாவையும் போக்கி தெளிவினை ஏற்படுத்துங்கள் என்று கூறினார். இத்துடன் அத்தியாயம் 2 பகுதி 1 நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியை அடுத்த தொடரில் பார்ப்போம். நன்றி.